Hi, today 12th Maths chapter on example 1.30 பார்க்கலாம். Test for consistency of the following system of linear equations and if possible solve. 4x minus 2y plus 6 z equal 8, x plus y minus 3 z equal minus 1, 15x minus 3y plus 9 z equal 21. மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் வந்து 3, அதாவது எக்ஸ் ஒய் ஜெட் மூணு வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் வந்து 3. இது என்ன ஃபார்மில் இருக்குது? ஏஎக்ஸ் ஈக்குவல் பின்னு இருக்குதா, அதாவது இந்த கோஎஃபிஷியன்ட்லாம் வந்து ஏ, எக்ஸ் ஒய் ஜெட் தான் வந்து எக்ஸு, இந்த 8 minus 1 21 தான் வந்து பி. இப்போ தனித்தனி எழுதிக்கலாம். ஏ எழுதிக்கலாம். 4 minus 2 6, இதோட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து ஏ. இதில் வந்து 1 1 minus 3, இதில் 15 minus 3 9. எக்ஸ் வந்து எக்ஸ்ஒய் ஜெட், இதான் வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் மூணு இருக்குது. நெக்ஸ்ட்டு பி வந்து 8 minus 1 21, இதான் பி. இப்போ இதை வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து ஏ எழுதி ஒரு ஸ்லாஷ் போட்டு பி எழுதிக்கணும். ஏ எழுதி ஸ்லாஷ் போட்டு பி எழுதியாச்சு. இப்போ வந்து இது காஸியன் எலிமினேஷன் மெத்தடில் வந்து கண்டுபிடிக்கலாம். காஸியன் எலிமினேஷன் மெத்தடுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த டயகனல் வந்து 0 கொண்டு வருவோமா, அந்த 3 பிளேஸ்க்கும் 0 கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து ஒரு 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து எக்ஸ்ஒய் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து இங்கே 3 பிளேஸ்க்கு வந்து 0 கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே 0 கொண்டு வரக்கு என்ன பண்ணணும்? இந்த 1 வந்து நமக்கு R1ல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த R2மே R1ஐயும் வந்து நம்ம பிளேஸ் மாற்றிக்கலாம். R1 இன்டர்சேஞ்ச் R2, R1 வந்து R2 பிளேஸ்க்கு வந்துடும், R2 வந்து R1 பிளேஸ்க்கு வந்துடும். இங்கே பாருங்க மாற்றி எழுதியிருக்கிறேன். இந்த 4 minus 2 6 8 வந்து R2க்கு வந்துருச்சு. 1 1 minus 3 8 minus 1 வந்து R1ல் மாற்றி எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதுலேருந்து இங்கே வந்து 0 கொண்டு வரணும்னா R1 4ஆல் மல்டிபிள் பண்ணி R2லேருந்து R1 மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 கிடச்சிரும். இங்கே 0 கொண்டு வரணும்னா R1 15ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கேருந்து இங்கே வந்து மைனஸ் பண்ணும்போது 0 கிடச்சிரும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து 2 டேபிளில் டிவைட் ஆகுது. ஸோ வந்து நம்ம 2ஆல் வச்சு டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து மைனஸ் பண்ணுறதுக்குலாம். இது வந்து எல்லாமே வந்து 3ஆல் டிவைட் ஆகுது. ஸோ R3 வந்து 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். R2 சேஞ்ச் 2 டிவைட் 2, R3 சேஞ்ச் 2 டிவைட் 3. ஃபர்ஸ்ட் ரோ எதுவுமே சேஞ்ச் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிட்டு செகண்ட் ரோ வந்து 2ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2, மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணும்போது -1, 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3, 8 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4. நெக்ஸ்ட் R3 வந்து -3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 15 3ஆல் டிவைட் பண்ணால் 5, 5 3 சார் 15, -3 3ஆல் டிவைட் பண்ணும்போது -1, 9 3ஆல் டிவைட் பண்ணால் 3, 21 3ஆல் டிவைட் பண்ணால் 7. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இங்கே வந்து 0 கொண்டு வந்துக்கலாம். இங்கே 0 கொண்டு வரக்கு வந்து R2லேருந்து இது R1 2ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு R2லேருந்து மைனஸ் பண்ணும்போது 0 வந்துடும். இங்கே 0 கொண்டு வந்திருக்கு. R1 5ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு R3லேருந்து R1 வந்து மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 கொண்டு வந்துடலாம். ஓகேவா? R2 சேஞ்ச் to R2 மைனஸ் 2 into R1, R3 சேஞ்ச் to R3 மைனஸ் 5 into R1. R1ல் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ R1 அப்படியே எழுதிக்கலாம். R2 வந்து R2 மைனஸ் 2 R1. ஸோ R2 ஃபஸ்ட் அப்படியே எழுதிக்கலாம். இங்கே தனியாக 2 minus 1 3 4 எழுதியாச்சா? நெக்ஸ்ட் வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணி R1 எழுதிக்கலாம். 2 1s are 2, 2 1s are 2, 2 into -3 -6, 2 into -1 -2. இது ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ சிம்பிள் மாற்றிக்கலாம். ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் மைனஸ்க்கு, மைனஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்க்கு மாற்றிக்கலாம். மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ 2 -2 0, -1 -2 -3, 3 + 6 9, 4 + 2 6. இதை வந்து R2க்கு வந்து இது எழுதிக்கலாம். 0 -3 9 9 6. நெக்ஸ்ட் R3 வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும்? R3 -5 into R1. R3 இங்கே எழுதியிருக்கலாம். 5 - 1 3 7. நெக்ஸ்ட்டு 5 into R1 வந்து 5ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். 5 1s are 5, 5 1s are 5, 5 into -3 -15, 5 into -1 -5. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஸோ சிம்பிள் மாற்றிக்கலாம். ப்ளஸ் எல்லாம் மைனஸ், மைனஸ் எல்லாம் ப்ளஸுக்கு மாற்றிக்கலாம். 5 - 5 0, -1 -5 -6, 3 + 15 18, 7 + 5 12. இது R3 0 -6 18 12. இப்போ இங்கே 2 0 கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேஸ்க்கு 0 கொண்டு வரணும். இங்கே 0 கொண்டு வரக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா R3 வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். R3 2ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 3 வந்துடுமா? அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணி 0 கொண்டு வந்துடலாம். ஸோ R3 மட்டும் ஒரு 2ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ அந்த ரெண்டையும் அப்படியே எழுதிட்டு R3 வந்து 2ஆல் டிவைட் பண்ணி எழுதலாம். -6 2ஆல் டிவைட் பண்ணும்போது -3, 18 2ஆல் டிவைட் பண்ணும்போது 9,
12 2ஆல் டிவைட் பண்ணால் 6. நெக்ஸ்ட் வந்து இப்போ இங்கே 0 கொண்டு வரக்கு வந்து R3யும் R2வையும் மைனஸ் பண்ணாலே வந்து இங்கே 0 வந்துடும். ஸோ R3 சேஞ்ச் டு R3 மைனஸ் R2. R1 R2 எந்த சேஞ்சுமே இல்லை, அது ரெண்டும் அப்படியே எழுதிக்கலாம். R3 மட்டும் R2வில் வந்து மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம், R2வை மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். 0ல் 0 போச்சுன்னா 0வே தான். -3ல் -3 போச்சுன்னா 0, 9ல் 9 போச்சுன்னா 0, 6ல் 6 போச்சுன்னா 0. R3 வந்து ஃபுல்லாமே 0 வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த R2 வந்து ஒரு -3ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இப்படியே கூட நம்ம எழுதிக்கலாம், ஆனால் நான் வந்து புக்கில் வர ஆன்சர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். R2 வந்து ஒரு -3ஆல் டிவைட் பண்ணி, இது மூணுமே 3 டேபிளில் போகுங்கிறனால ஒரு -3ஆல் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். R1 R3லையும் அப்படியே எழுதிக்கலாம், எந்த சேஞ்சுமே இல்லை. R2 மட்டும் -3ஆல் டிவைட் பண்ணி எழுதியிருக்கிறேன். -3ஐ -3ஆல் டிவைட் பண்ணும்போது 1, 9ஐ -3ஆல் டிவைட் பண்ணும்போது -3, 6ஐ -3ஆல் டிவைட் பண்ணும்போது -2. ஓகேவா? இப்படியே வச்சு செய்யலாம், ஆனால் வந்து நான் புக்கில் வர ஆன்சர் வரணுங்கிறதுக்காக நான் -3 வந்து டிவைட் பண்ணி எழுதியிருக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து இதோட P of A என்னது 2வா, அதாவது ரேங்க். இதில் எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குதோ அதான் வந்து இதோட ரேங்க். ஸோ இதில் நான்-ஜீரோ ரோஸ் வந்து 2 இருக்குதா, ஸோ P of A வந்து 2. P of A + Bயும் எனக்கு என்ன தான் கிடச்சிது, 2 தான். 2 ரோஸ் தான் இருக்குது. ஓகேவா? நான்-ஜீரோ ரோஸ் 2 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3 இருக்குது. அதாவது நமக்கு தெரியாத XYZ 3 இருக்குதா, ஸோ வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3. P of A வந்து 2 தான் வருது, அதை விட சின்னதாக தான் வருது. அதனால் வந்து இதுக்கு வந்து நமக்கு 2 ஈக்குவேஷன் தான் வரும், 3 ஈக்குவேஷன் வராது. 2 ஈக்குவேஷன் மட்டும் எழுதியிருக்கலாம். x + y - 3 = -1, 1, அதாவது இங்கே x இல்லை, y - 3z = -2. 2 ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ நமக்கு வந்து மூணாவதுக்கு ஈக்குவேஷன் இல்லை அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, we fix z arbitrarily as a real number t. z வந்து நம்ம tன்னு சொல்லி எடுத்துக்கலாம். z = t, அதாவது இந்த z = t-யை வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ரோவில் சப்ஸ்டியூட் பண்ணி y-ஐ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? சப்ஸ்டியூட்டிங் z = t in செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, y - 3z = -2. y - 3z = -2. y - 3 z-க்கு பதிலாக இந்த t = -2. y = 3t. இந்த -3t வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போகுது, ஸோ ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது +3t போகுது. ஸோ +3t அப்புறம் இந்த -2. y = 3t - 2. இப்போ இந்த y-ஓட வேல்யூவும் z-ஓட வேல்யூவும் வந்து ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி x கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷன் 1 என்னது, x + y - 3z = -1. x + y - 3z = -1. இதில் வந்து x தெரியாது, அதனால் x அப்படியே போட்டு y-க்கு பதிலாக 3t - 2, இந்த 3t - 2 இதெல்லாம் வந்து y-க்கு பதிலாக. ஓகேவா? -3 என்று z-க்கு பதிலாக என்னது, t. ஸோ z-க்கு பதிலாக t = இந்த -1. இப்போ x மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீது எல்லாமே வந்து அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். இந்த -1 ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். -1 எழுதிட்டு இது எல்லாமே அந்த சைடு போகுது. அந்த சைடு போகும்போது இந்த +3t வந்து அங்கே வந்து -3tன்னு போகுது, -2 வந்து +2ஆக போகுது, -3t வந்து இங்கே வந்து +3tன்னு போகுது. ஓகேவா? இப்போ இந்த -3tயும் +3tயும் கேன்சல் ஆயிடுது. ஸோ x = இந்த -1ம் +2, 2ல் -1 போச்சுன்னா 1. ஸோ x = 1. இப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்குது, x = 1, y = 3t - 2, z = t. இதான் இதோட வேல்யூ. The solution set is a 1 parameter family of solution. இதை வந்து நம்ம 1 parameter solution சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இதுக்கு வந்து தனியாக ஒரு வேல்யூ வந்து கிடைக்கல, நம்ம வந்து இது டீன்னு வச்சு தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேவா? ஸோ த given system is consistent and has infinitely many solution. இதுக்கு வந்து many solution இருக்குது. ஸோ infinitely many solution. அவ்வளோதான். தேங்க்யூ.